Dear students, this is Rajesh Kumar. நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும். எக்ஸசைஸ் 1.4, கொஸ்டின் நம்பர் 10. f -5 to 9 r என்பது மெய்யெண்கள் என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. f of x equal to 6x plus 1, x equal or greater than -5 and less than 2. 5x square minus 1, x equal or greater than 2 and less than 6. 3x minus 4, x equal or greater than 6 and equal or less than 9 என வரையறுக்கப்படுகிறது எனில் பின் வருவனவற்றை காண்க. First one f of -3 plus f of 2, second one f of 7 minus f of 1, third one 2 into f of 4 plus f of 8, fourth one 2 into f of -2 minus f of 6 all divided by f of 4 plus f of -2. A function f -5 to 9 r is a real number is defined as follows. f of x equal to 6x plus 1 if x equal or greater than -5 and less than 2. 5x square minus 1 if x equal or greater than 2 and less than 6. 3x minus 4 if x equal or greater than 6 and equal or less than 9. Find first one f of -3 plus f of 2, second one f of 7 minus f of 1, third one 2 into f of 4 plus f of 8, fourth one 2 into f of -2 minus f of 6 all divided by f of 4 plus f of -2. -5, 9. -5ல இருந்து 9 வரைக்கும் ரியல் நம்பர். ஓகேங்களா? இதில் வந்து 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 6x plus 1, f of x வேல்யூ 6x plus 1 எப்போ x ஓட வேல்யூ ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தேன் -5 இருந்து லெஸ் தேன் 2 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து 6x plus 1 அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா வேல்யூ ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தேன் 2 இருந்து லெஸ் தேன் 6 இருந்ததுன்னா 5x ஸ்கொயர் minus 1. ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தேன் 6ல இருந்து ஈக்குவல் ஆர் லெஸ் தேன் 9 இருந்துச்சுன்னா 3x minus 4 எடுத்துக்கணும். சரிங்களா? கொடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த -5ல இருந்து 9 வரைக்கும் இருக்கான்னு பாருங்க. -3, 2, 7, 1, 4, 8, -2, 6, 4, -2 எல்லாமே இந்த லிமிட் உள்ள தான் வருது. ஓகேங்களா? 0.5 ஏதாவது வரதான் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து நம்பர் லைன் வரையும்போது கொஸ்டின் ஏதாவது 0.5 இருந்தால் அதை நம்ம வந்து ஆட் பண்ணி எழுதுனா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து 0.5லாம் எதுவும் வரல. ஏன்னா 9th சம் வந்து 0.5 வந்துருக்குது. சரிங்களா? -5 எழுதிப்போம். -5 அதுக்கடுத்த பெருசு -4, -4ஓட பெருசு -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் வந்து -5ல இருந்து ஆரம்பிக்குது. -5ல இருந்து எது வரைக்கும் வரணும்? லெஸ் தேன் 2. 2னா 2க்கு முன்னாடி இருந்தது 1. அப்போ 2க்கு முன்னாடி இது வரைக்கும். சரிங்களா? அப்போ -5ல இருந்து 1 வரைக்கும் இதுனா இந்த லிமிட் இது 6x plus 1. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா வேல்யூ -5, -4, -3, -2, -1, 0, 1 இருந்துச்சுன்னா f of x வேல்யூ 6x plus 1 எடுத்துக்கணும். x இந்த எடுத்துப்போம். x வந்து ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தேன் 2. 2வும் அதுக்கு மேலே. அப்போ இதில் இருந்து 2 ஏன்னா ஈக்குவல் கொடுத்துருக்கு. ஸோ 2வும் இதுக்கு அடுத்தது 3, 4, 5 நான் எதுக்கு இல்லை லெஸ் தேன் 6. அப்போ 6க்கு முன்னாடி 5 இது வரைக்கும் இருந்ததுன்னா என்ன எடுத்துக்கணும்? இதை இதுக்கு என்ன 5x ஸ்கொயர் minus 1. அடுத்தது எக்ஸ்ட்ரா வேல்யூ ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தேன் 6. 6ம் 6க்கு மேலேயும். இப்போ இதில் இருந்து லெஸ் தேன் 9 ஈக்குவலாக லெஸ் தேன் 9. அப்போ 9ம் சேர்த்து வரணும். இந்த கண்டிஷனாக இருந்ததுன்னா 3x minus 4. இப்போ என்னென்ன வேல்யூஸ்க்கு நம்ம என்ன f of x எடுத்துக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் f of -3 plus f of 2. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். f of -3 x வேல்யூ -3 எங்கே இருக்கு? இந்த இடத்துல. இப்போ இதுக்கு நம்ம f of x என்ன எடுத்துக்கணும்? 6x plus 1 எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ f of x equal to 6x plus 1. நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? f of -3. அப்போ x ஒரு இடத்துல என்ன பண்ணணும்? -3 போடணும். +1. 6 into -3 -18
plus 1 equal to minus 17. சரிங்களா? அடுத்து f of 2. f of 2னா முதல்ல f of x வேல்யூ 2 எங்க வருது பாருங்க, இந்த இடத்துல. இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும், f of x க்கு 5x square minus 1 எடுத்துக்கணும். ஓகேங்களா? f of x equal to 5x square minus 1. f of 2 equal to 5 into x வர இடத்துல 2 போடணும் minus 1. 2 2s are 4. 5 into 4 minus 1. 20 minus 1 equal to 19. f of minus 3 plus f of 2 equal to f of minus 3 எவ்வளவு? minus 17 plus f of 2 எவ்வளவு? 19. என்ன வரும்? 19ல 17 போயிடுச்சுன்னா 2. ப்ளஸ் நம்பர் வந்து பெருசு, அதனால +2. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். f of 7 minus f of 1. ஓகேங்களா? இப்போ f of 7. 7 எங்க வருது? இந்த இடத்துல. 7 என்ன எடுத்துக்கணும்? f of x வேல்யூ 3x minus 4. இப்போ f of x equal to 3x minus 4. அப்போ f of 7 equal to 3 into x வர இடத்துல 7 போட்டுங்க. 3 7s are 21 minus 4 17. ஓகேங்களா? அடுத்தது f of 1. 1 எங்க வருது? இந்த இடத்துல. இதுக்குன்னு 6x plus 1. அப்போ f of x equal to 6x plus 1. f of 1 equal to 6 into x இடத்துல 1 போடணும். 6 into 1 6. 6 plus 1 equal to 7. ஓகேங்களா? நம்ம வந்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். f of 7 minus f of 1. f of 7 எவ்வளவு? 17 minus f of 1 எவ்வளவு? 7. 17 minus 7 10. ஓகேங்களா? இப்போ தேர்ட் ஒன் பார்ப்போம். 2f of 4 plus f of 8. நான் தேர்ட் ஒன்று. இப்போ f of 4 வேணும், f of 8 வேணும். ஓகேங்களா? 4 எங்கே வருது? இந்த இடம். ஸோ 5x square minus 1. f of x equal to 5x square minus 1. f of 4. 5 into x வர இடத்துல 4 போடணும். 4 square minus 1. 4 square minus 16. 5 into 16 minus 1. 5 into 16 வரும் 80 minus 1 equal to 79. ஓகேங்களா? ஸோ f of 4 வேல்யூ எவ்வளவு? 79 எழுதிக்கலாம். அடுத்தது f of 8. f of 8 எங்க வருது? இதுக்கு என்ன? 3x minus 4. f of 8 equal to 3 into x இடத்துல 8 போட்டுங்க. 3 is 24 minus 4 equal to 20. f of 8 எவ்வளவு? 20. சரிங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 2f of 4 plus f of 8. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2f of 4 plus f of 8. 2 இருக்கிறதா 2 போட்டுக்கணும். f of 4 ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம்? 79. இன்ட்டு இப்படி ப்ராக்கெட் போட்டாலே இன்ட்டுன்னு தான் இருக்கும். சரிங்களா? வித்தின் ப்ராக்கெட் 79 ப்ளஸ் f of 8 எவ்வளவு? 20. 2 into 17 எவ்வளவு? 158 ப்ளஸ் 20 இன்னும் வரும் 178. ஸோ இதுதான் தேர்ட் ஒன்றுக்கு ஆன்சர். இப்போ நான் இங்கே ஓரத்தில் எழுதியது காரணம் வந்து நான் ரப்பரிட்டே வரதால தான் எழுதி வைக்கிறேன். நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஃபோர்த் ஒன் 2f of minus 2 minus f of 6 whole divided by f of 4 plus f of minus 2. சரிங்களா? இப்போ f of minus 2 நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா திருப்பி போடணும் அவசியம் இல்லை. அதுக்காக தான் நம்ம எழுதி வச்சுருக்கோம். இப்போ f of 4 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். திருப்பி கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. f of minus 2 minus 2னா எங்கே வரும் பாருங்க? இதில் வரும். அப்போ இதில் f of x என்ன எடுத்துக்கணும்? 6x plus 1 எடுத்துக்கணும். அப்போ f of minus 2 equal to 6 into x இடத்துல minus 2 போட்டுங்க. 6 2s are 12 minus 12 plus 1 equal to minus 11. ஓகேங்களா? அடுத்தது இது என்ன நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து f of 1 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். f of 1 எவ்வளவு? 79. ஓகேங்களா? அடுத்தது f of 6 மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ f of 6னா எங்கே வரும்? இங்க வரும். அதோட வேல்யூ என்ன எடுக்கணும்? 3x minus 4. இப்போ நான் இதை ரப் பண்ணிடுறேன். f of x equal to 3x minus 4. f of 6 3 into 6 minus 4. 3 6 are 18 minus 4 14. So f of minus 2 கண்டுபிடிச்சிட்டோம். f of minus 2 போடாச்சு. f of 6 கண்டுபிடிச்சிட்டோம். இது ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம்.
FF வேல்யூ எவ்வளவு 17. இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேங்களா. இங்கே சப்ஸ்டியூஷன் 2 f of -2 minus f of 6 whole divided by f of 4 plus f of -2. இப்போ 2 போட்டாச்சு. f of -2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது இது -11 ப்ராக்கெட்டில் போட போகிறோம். -11 மைனஸ் இந்த மைனஸ் போட்டாச்சு. f of 6 எவ்வளவு 14 divided by f of 4 எவ்வளவு 79 ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டாச்சு. f of -2 இப்போ இங்கே எவ்வளோ ப்ளஸ் போட்டோம். ஆனால் நம்ம வெறும் -11 அப்படின்னு போடக்கூடாது. அதில் ப்ராக்கெட்டில் போட்டு -1 இங்கே ப்ளஸ் போடலைன்னா டேரெக்டாக -11 போட்டுக்கலாம். இப்போ 2 × -11 எவ்வளவு -24 -14 divided by 79 -11 -22 -14 எவ்வளவு -36 7 9 ஒன்று பிரச்சனை 8 6. நம்ம இதை கேன்சல் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 டேபிள் கேன்சல் பண்ணீங்க. 8 × 2 = 36 3 2 = 6 4 2 = 8. அகைன் நம்ம என்ன செய்ய முடியும் 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 9 2 = 18 17 2 = 34. ஆன்சர் வந்து -9/17 இதுதான்.